ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ருசிக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஓமப்பொடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 கப், அரிசி மாவு 1/2 கப், ஓமம் 1 டீஸ்பூன் ப்ளஸ் கொஞ்சம் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 கப், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ஓம தண்ணியை இதில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா கூட போதுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தனால அந்த ஓமத்தில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் கடலை மாவு 2 கப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு எல்லாத்தையும் வரிசையாக சேர்த்துக்கலாம். நான் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ஓம தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம 2 கப் கடலை மாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் ஒரு 3/4 கப்பு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி தான் இருக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இடியாப்ப உலக்குள்ளே இதை வச்சு புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இது உங்களுக்கு உள்ள இடியாப்பழக்குள்ளே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக வருதுன்னு. இப்போது எண்ணெயை காய வச்சுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹீட்டு மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான கலரில் கிடைக்கும். நம்ம டேரெக்டாகவே எண்ணெயிலே புழிஞ்சிடலாம். ஏன்னா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் புளியறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் புளியும் போது ஒரு உலக்கு எடுத்துருக்கீங்கன்னா மாவு அது ஃபுல்லத்தையும் புளிஞ்சிடாதீங்க. கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஓமப்பொடி தயாராகிடும். மொத்தமாக நீங்கள் புளிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹீட்டு ரொம்ப ஆயிட வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரண்டி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டையாக ஒரு தட்டு மாதிரி நிற்கணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தொங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஈஸியாக வெந்துருங்க. ரொம்ப டைம் எடுக்காது. 2 நிமிஷம் கூட ஆகாது. ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி அதில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு இவ்வளோகான் கிடச்சிருக்கு. 2 கப் கடலை மாவுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இப்போ நான் நல்லா க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு சூப்பராக இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆகிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.